கஸ்டமர் இன்னைக்கு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. அவங்க மார்க்கெட்ல நிறைய ஹேர் வேக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அத்தனை வேக்ஸ் பவுடருமே அவங்களுக்கு ரிசல்ட் பண்ணலையா? ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்டில் வந்து அந்த பேபி ஹேர் க்ரோத் வந்து இருக்கு, கம்ப்ளீட்டா போகல அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதை நான் கண் முன்னாடி அவங்க கிட்ட லைவ் ரிசல்ட் காட்ட போறேன். ஸோ நீங்களும் பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து தோசை மாவு பக்கத்துல எடுத்துக்கணும். 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை உங்களுக்கு வந்து வைப் பண்ணி காட்டுறேன். அதிகமா பேக் போட்டாதான் உங்களுக்கு அந்த ஹேர் வரும். இப்ப 20 நிமிஷம் ஆயிட்டு. இப்ப நம்ம வந்து வைப் பண்ண போறோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வேக்ஸ் பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆலோவேரா ஜெல் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆஃப்டர் குளிச்சுட்டு நீங்க டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா எங்ககிட்டயே மாய்ஸ்சரைசர் இருக்கு. இது வந்து ஃபேஸ் அண்ட் பாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லைட்டாக அப்ளை பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு வந்து ஷைனாக இருக்கும். ஆஃப்டர் வேக்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை ஆலோவேரா ஜெல் இல்லை நார்மல் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.